கார் வாங்கின உடனே நம்ம எல்லாருமே செய்கிற முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரிஸ் போடுறது தான். அதுலேயுமே ரொம்பவே முக்கியமான ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம் தான். ஸோ இந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிமை பற்றியும் இதை எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இதில் நியூ ஸ்கூல் அண்ட் ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ஸ்ன்றது இருக்குது. அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் பொதுவாக எதுக்காக போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மெயினான விஷயத்துக்காக சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் காரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ப்ரைவசிக்காக பண்ணுறது தான். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ப்ரைவசிக்காக போடுறோம். இந்த விசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5% ஆரம்பமாகுது. ஸோ ஆஸ் பர் த மோட்டார் ஆக்ட் பிரகாரம் இப்போ ஒரு 70% விசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஃபிலிம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களை யாருமே போலீஸ் சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ 50% போட்டிருக்கிறது கூட சம்டைம்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் 70% போட்டிங்க அப்படின்னா விசிபிலிட்டி நல்லாவும் இருக்கும். அந்த சேம் டைம் சன் கண்ட்ரோலுமே நல்லாவே இருக்கும்ன்றதும் நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்லலாம் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பேருக்கெல்லாம் டைரக்ட் சன்லைட் படும்போதோ அதோட தாக்கங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் மெயினாக போடுவோம். மூணாவது மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ்னால் சூரியனோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாகிறனால ஏசியோட கன்சப்ஷன் கம்மியாகும். ஸோ அதனால் உங்களோட மைலேஜ் நல்லாவே இருக்கும்ன்றதுக்காகவுமே இந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் பொதுவாக சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸோட யூசஸ். அண்ட் இந்த கிளாஸஸ் எல்லாமே இன்சைடில் நம்ம ஒட்டக்கூடியது தான். அண்ட் இது எந்தெந்த கிளாஸஸ்லாம் ஒட்டுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டோர் கிளாஸஸ்லேயுமே அண்ட் ரியர் கிளாஸ் அண்டு விண்ட்ஷீல்டுலேயுமே ஒட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக விண்ட்ஷீல்டுக்கு வெளியில் விண்ட்ஷீல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜியுமே வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு விரிவான எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த நியூ ஸ்கூல் அண்ட் ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. நியூ ஸ்கூல் டெக்னிக் அப்படின்றது நம்ம நிறைய இடங்களில் ஈஸியாகவே பார்த்துருக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காரோட டோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த காரோட கிளாஸோட மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபிலிமை கட் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது தான் நியூ ஸ்கூல் டெக்னிக். இதனால் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லாவே சேவ் ஆகும். அண்ட் ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா காரோட டோர் பேட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கலட்டிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய கிளாஸஸை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டஸ்ட் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அதில் சன் ஃபிலிமை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமேல் அதை அகைன் அசம்பிள் பண்ணுறது தான் ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக். இதில்
ஸோ இந்த ப்ராசஸில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் மெயினாக வந்து சொல்லலாம். டைமோட கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்மேண்டல் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அசம்பிள் பண்ணுற நேரத்துக்கு 2க்கு மேற்பட்ட காரில் வந்து ஈஸியாக சன்ஃப்ளேம்ஸ் வந்து ஒட்டிட்டு போயிடலாம். பட் இந்த ப்ராசஸ் அந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தடில் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக்கோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒட்டுறனால கிளாஸ் வந்து போதுமான இடத்த வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வந்து பண்ணுறனால ஒரு சில எட்ஜஸ்லலாம் வந்து ஃபிலிம் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த எட்ஜஸில் ஒழுங்காக ஒட்டாதனால நம்ம கேப்ஸ் வந்து தெரியும். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து சன்ஃப்ளேம் இருக்கிறதும் இல்லாத இடமும் நல்லா ஈஸியாக விசிபிள் ஆகும். அண்டு இன்னொரு மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காரோட டோர் கிளாஸஸுக்கு கீழே வந்து டஸ்ட்டு வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதை டிஸ்மேண்டல் பண்ணாமல் அப்படியே அந்த ஃபிலிம்ஸை ஒட்டி கீழே இன்சர்ட் பண்ணும்போது மேபி அந்த இடத்துல டஸ்ட்டு இருந்துச்சுனாலும் அந்த டஸ்ட்டு மேலே ஃபிலிம் ஒட்டலைனாலும் ஃபிலிம்ஸ் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்ணாடியை மேலே கீழே ஏற்றும் போது ஈஸியாக வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ரேர் சினாரியோ தான், அடிக்கடிலாம் ஆகாது. ஏதாவது 1-2 காரில் வந்து ரொம்பவே டஸ்ட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி காரில் வந்து அந்த ஒட்டி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். குறிப்பாக வந்து உங்களோட கார் பழைய காராக இருக்குது, அதில் வந்து நீங்கள் சன்ஃப்ளேம்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க, ஓல்டு சன்ஃப்ளேம்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் மூலிமா பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கிளாஸுக்கு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டினா தான் வந்து அந்த ஃபிலிம்ஸுமே வந்து ரொம்ப நல்லா வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து அப்படியே ஃபிலிம்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுவீங்களா இல்லை வந்து கிளாஸஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரீவியஸாக நிறைய கார் வச்சுருந்துருப்பாங்க, அவங்க இந்த மெத்தட்லாம் வந்து பார்த்துருக்கறனால அவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஒரு சில இப்போ ரீசெண்டாக வாங்குகிற நிறைய பேருக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் வந்து தெரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து புதுசாக கார் வாங்குறவங்களுக்குலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த மெத்தடு வந்து எல்லா காருக்குமே பண்ணலாமான்னா அது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பிகாஸ் ஜெர்மன் கண்ட்ரி கார்ஸ் அண்ட் ப்ரீமியம் எக்ஸாஸ்டிக் கார்ஸ்லாம் வந்து இந்த மெத்தட் வந்து பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா ஈஸி ஆக்சசபிளாக இந்த டோர் பேட்ஸை கலட்டக்கூடிய கார்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஒரு சில எக்ஸாஸ்டிக் கார்ஸ் அண்ட் ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற டோர் பேட்ஸ்லாம் வந்து ரிவீட்டட் மூலிமா லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிவீட்டடெல்லாம் நம்ம பிரேக் பண்ணோம்னா அகைன் வந்து அந்த இதை வந்து ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கார்ஸ் அந்த எக்ஸாஸ்டிக் கார்ஸ்லலாம் நம்ம வந்து நியூ ஸ்கூல் மெத்தடை தான் வந்து பண்ணி ஆகணும். பட் இந்த மாதிரி வந்து ஈஸி ஆக்சசபிளாக வந்து டோர் பேட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி அகைன் மாட்டக்கூடிய கார்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக் மூலமா இந்த கிளாஸஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஒட்டலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷாப்ஸில் வந்து டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் நம்மளும் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸை ஒட்டின உடனே நம்ம வந்து செய்யக்கூடியது செய்யக்கூடாததுன்றதெல்லாம் நிறையாவே இருக்குது. நீங்கள் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் ஒட்டிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கிளாஸஸை வந்து கீழே மேலே ஏற்றி இறக்கக்கூடாது. பிகாஸ் ஏன்னா இது வாட்டர் மூலிமா ஒட்டி இருக்கிறனால நீங்கள் கீழே இறக்கி ஏற்றும் போது சம்டைம்ஸ் வந்து இது மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு வந்து இதை கீழே இறக்கி ஏற்றாதீங்கன்றவாங்க. நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை பொறுத்து அந்த கிளாஸஸில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சன் ஃபிலிம்ஸோட வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்து எவாப்ரேட் ஆகிரும். நீங்கள் ஒரு ஓப்பன் பிளேஸ் டைரக்ட் சன்லைட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஆகிடும். இல்லை க்ளோஸ்டு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஒரு ஆஃப் டே வந்து நீங்கள் வந்து அதை இறக்கி ஏற்றாமல் இருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக நல்லாவே வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் வந்து டோர் ஸ்டெப்ஸில் வந்து பண்ணுறதுக்காக நம்மளையுமே கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் வந்து பொதுவாக வந்து டோர் ஸ்டெப்ஸில் போய் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் வந்து ஒட்டுறது கிடையாது. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா க்ளோஸ்டு பார்க்கிங் இருக்காது ஒன்று.
அண்ட் ஓப்பனில் இருக்கிறனால டஸ்ட்டஸ் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் ஒரு ப்ரைஸிங்கில் இருக்கும், கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒட்டி டஸ்ட்டு உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபிலிம் வந்து அகைன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இது க்ளோஸ்டு லொக்கேஷனில் நீங்கள் பண்ணுறது வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து டோர் ஸ்டெப்ஸில் பண்ணணும்னு நினைப்பீங்க. சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். அவங்க ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் அந்த லொக்கேஷன்ஸில் வச்சு பண்ணி கொடுக்கும்போது அது உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வரும். அண்ட் இந்த காரில் வந்து ப்ரீவியஸாக வந்து 5% விசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சன் ஃபிலிம்ஸ் தான் வந்து ஒட்டியிருந்தாங்க. இது நைட் டிரைவிங்லலாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக கஸ்டமர் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமேல் அவர் கேட்ட ஷேட்ஸில் வந்து நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக் மூலியமாக வந்து இந்த காரில் வந்து சன் ஃபிலிம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து நியூ ஸ்கூல் டெக்னிக் மூலியமாக தான் வந்து ஃபிலிம்ஸ் ஒட்டி இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். இப்போ ஆஃப்டர் நம்ம அந்த ஓல்ட் ஸ்கூல் டெக்னிக் மூலியமாக வந்து எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணி ஒட்டுறதுனால இப்போ எல்லா இடமும் ஈவனாக கவர் ஆகிருக்கும். அண்ட் இந்த வீடியோ மூலியமாக நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூல் அண்ட் நியூ ஸ்கூல் டெக்னிக் அதை எப்படி நம்ம பண்ணுறோன்றதை வந்து காமிச்சிருப்போம். இது கண்டிப்பாக வந்து கார் வச்சுருக்கிற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் ரீசெண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கார் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் த பிளிங் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.